ப்ரௌனி கேக் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே டைமில் ரொம்ப குறைந்த செலவில் செஞ்சிடலாம். கடையில் வாங்கினா 1 கிலோ அளவுக்கு 1500 வரும். வீட்டில் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவு. நான் எவ்வளோ செலவாச்சுங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் இது போல் லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. வீட்டில் பாலாடை எடுத்துப்போம் பாருங்கள். அந்த பாலாடையிலேருந்து எடுக்கிற வெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த வெண்ணெய் தான் நான் 100 கிராம் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கிறேன். லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு விஸ்கு வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரையெல்லாம் லைட்டாக கரைஞ்சி வரணும். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். உங்கள்கிட்ட வீட்டில் வெண்ணெய் இல்லாட்டினா, அதாவது பால் ஆடையிலேருந்து எடுக்கிற வெண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேங்க. இதில் முட்டைக்கு பதில் நீங்கள் 100 ml தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் சேருங்க, இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, அதனால் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் எசன்ஸ் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் சேர்த்துருக்குறேன். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாக்லேட் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அரை கப் சேர்த்துட்டு அப்புறம் 1/4 கப் சேர்த்துருக்கிறேன். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு இருக்கும். கொக்கோ பவுட்ரு ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருப்பேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சுக்கணுங்க. இது போல் சலித்து செய்யும்போது தான் கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும். சலிக்காமல் செஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக சலித்து செய்யுங்க. இப்போ பாருங்கள் சலிச்சிருக்கும். இப்போ இதை சலிச்சுட்டு இதை எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ விக்ஸ் வச்சு ஒரே சைடாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் சாக்லேட் சேர்க்கணும். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் இது சாக்லேட் தாங்க எடுத்துருக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. 100 கிராம் பார்த்திங்கன்னா 80 ரூபா தான் வரும். சாக்லேட் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குதுங்க. இப்போ ட்ரை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ட்ரை இல்லாட்டினா சின்னதாக தட்டு, ரவுண்டு தட்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட சேர்த்து வேக வைக்கலாம். கிண்ணம் இருந்தாலும் சேர்த்து வேக வைக்கலாம். இந்த ட்ரையில் பட்டர் சீட் போட்டிருக்கிறேன். இது போல் பட்டர் சீட் போட்டுட்டு அதில் லைட்டாக நெய் தடவி, அதாவது வெண்ணெய் நெய் ஏதாவது தடவி விட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு கேக் பேட்டர் சேர்த்துட்டு நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டு, அதை மேலாக சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இந்த கேக்கு வீட்டில் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா வந்துச்சுங்க செலவு. ஏன்னா நான் வெண்ணெய் வீட்டில் வச்சுருந்தேன், அதனால் எனக்கு 250 ரூபா வந்துச்சு. நீங்கள் வெண்ணெய் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 300 ரூபா அளவுக்கு செலவு வருங்க. 300 ரூபா செலவு பண்ணிங்கன்னா தாராளமாக 3/4 கிலோ அளவுக்கு ப்ரௌனி கேக் செய்யலாம். மேலாக கொஞ்சமாக நட்ஸு சேர்த்து கொடுத்துக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் நட்ஸு சேர்த்துக்கோங்க. ஆனால் சாக்லேட் கண்டிப்பாக மேலாக சேர்த்து கொடுக்கணும். நட்ஸு சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தூக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு போட்டுக்கிறேன். இப்போ இதில் கேக் மாவு எடுத்து வேக வைக்கலாம். நம்ம கேக் எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி தான் வேக வைக்கணும். இப்போ அந்த கேக் பேட்டரை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக 35 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் குக்கர் இருந்தால் குக்கரில் கூட இதே போல் ஸ்டாண்டு போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் வேக வைக்கலாம். எனக்கு கரெக்டாக 35 நிமிஷத்தில் கேக் வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இது போல் குத்தி பார்க்குறேங்க. கேக் ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. உங்கள்கிட்ட இது போல் அடிகனமான பாத்திரம் இல்லை, குக்கர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தோசைகள் இருக்குது பாருங்கள், பிரியாணிக்கெலாம் தம் போடுவோம் பாருங்கள், பழைய தோசைகள், அதில் கூட தூக்கி வைக்கிற ஸ்டாண்டு போட்டு இந்த மாவு எடுத்து வச்சு மேலே இட்லி மூடியை போட்டு மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய வீடியோ நான் அது போல் போட்டிருக்கேன், தோசைக்கல்லே வேக வைக்கிற வீடியோ. இப்போ கேக்கை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மேலே இருக்க பேப்பர் கழட்டிக்கிறேங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குறைந்த செலவில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இனி உங்கள் பசங்களுக்கு இதே போல் வீட்டில் ஈஸியாக கேக் செய்து கொடுங்க. கேக் செய்ய ஓவன் தான் வேணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரம், அடிகனமான பாத்திரம், தோசைக்கல் எது இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.